வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேனது பணிவான வணக்கங்கள். ஐயா, வாழ்க்கையில நிறைய பேர் இந்த மேனிஃபெஸ்டேஷனை பத்தி எல்லாம் சொல்றாங்க. நான் நினைப்பது நடக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுகிறேன். தினமும் இது நடந்து விட்டது என்று கூட ஒரு தாளிலே எழுதி வைக்கிறேன். எனக்கு எனினும் அது போன்ற மேனிஃபெஸ்டேஷன்லாம் நடக்கிறதா தெரியலீங்களே. எல்லாரும் சொல்றாங்க, நீங்க பிரபஞ்சத்திடம் கேளுங்கள், பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்கு தந்துவிடும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அவ்வாறு எனக்கு எதுவும் நிகழவில்லையே என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். உடனே அதற்கு மேற்கோளாக பல மேற்கத்திய அறிஞர்கள் எழுதிய நூல்களை காட்டுகிறார்கள். எனினும் உலகத்திலே முதலிலே மேனிஃபெஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய நாம் நினைத்ததை உருவாக்குவதை பற்றி எழுதியவர் திருமூலர் என்ற சித்தர் பிரான் தான். மூலம் என்று சொன்னாலே அனைத்துக்கும் ஆதியாக இருப்பது, அனாதியாக இருப்பது என்று பெயர். பெயரிலேயே திருமூலர் என்ற பெயரை தாங்கியுள்ளார். எழுதியதற்கு பெயர் திரு மந்திரம். அதிலே தந்திர பகுதி என்று ஒன்று உண்டு. அப்போ வாழ்க்கையில எவ்வாறு மேனிஃபெஸ்டேஷன் செய்ய வேண்டும், ஆசைப்படுவதை எவ்வாறு அடைய வேண்டும் என்பதற்கு அடியேன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உதாரணத்துடன் சொல்கிறேன். ஒரு 30 வருடங்கள் முன்னால் என் குருநாதரை காணச் செல்கிறேன். என் குருநாதர் சித்தர் வழியிலே வந்தவர், காகபுஜண்ட சித்தர் என்று சொல்லக்கூடிய வழிவகையிலே வந்தவர். அவர் அக்காலத்திலே இமயமலையிலிருந்து வந்திருந்தார். இப்ப பாடிட்டு இருக்கார், நர்பவி 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 ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் நர்பவி. அது நிறைய பேர் நற்பவி அப்படின்னு எழுதுறாங்க. ஒரிஜினலா அது நற்பவின்னு சொன்னாதான் அது வேலையே செய்யும். அந்த மந்திரம் ஒவ்வொரு மந்திரத்திலும் ஒரு சூட்சமம் இருக்கும். அப்போ இந்த மந்திரத்துக்கு என்னன்னா, நற்பவின்ற வார்த்தை சிவத்தை குறிப்பிடும். அதற்கு சக்தி வேணும் இல்லையா, எனர்ஜி வேணும் இல்லையா, அது எங்க இருந்து கிடைக்கும்? அந்த சக்தின்ற வார்த்தையில இருந்து தான் கிடைக்கும். இப்போ நற்பவி 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 ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்னு பாடிட்டு இருந்தார். அந்த காலகட்டத்திலே பல்வேறு, இப்பவும் தான் நடக்குது, பலரும் குறுக்கு வழியிலே திடீர் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுபவர்கள் உண்டு. அவ்வாறு ஒரு தொழிலதிபர் அவர் சொல்லிவிடுகிறார், ஐயா அடுத்த வாரம் பைரவாஷ்டமிக்கு நான் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். என் குருநாதர் சிரித்து கொண்டே சொன்னார், எப்போ நான் செய்கிறேன் என்ற அகந்தையுடன் செய்து சொல்லிவிட்டானோ இந்த வேலை எப்படி நடக்குதுன்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டார். அடுத்த வாரம் வந்தது. குறுக்கு வழியிலே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரும் பொருளை இழந்து விட்டான். இழந்துட்டு வந்தோடனே அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த காலத்துல அந்த பைரவாஷ்டமிக்கு அவன் சொன்ன தொகை மிக பெரிது. என் குருநாதர் சொன்னார், ஒண்ணும் இல்ல, அம்மா பராசக்தின்னு விளக்கை பாற்று சற்று தியானம் செய்தார். ஒரு மணி நேரத்திலே எங்கிருந்தோ அதற்கு தேவையான தொகை வந்தது. மறுநாள் பைரவாஷ்டமி விழாவும் சிறப்பா நடந்தது. இன்னும் இது எனக்கு ஆர்வத்தை அதிகப்படுத்தி விட்டது. என் குருநாதரிடம் கேட்டேன், ஐயா எனக்கும் இப்படி ஒரு ஆற்றலை சொல்லித்தாருங்களேன் என்று. அதை தான் இப்போ உங்ககிட்டையும் சொல்லித்தர போறேன். இப்போ என்னாச்சு, என் குருநாதர் சொன்னார், சற்று பொறு அப்படின்னார். அந்த இடத்துல இருந்து எங்கோ ஒரு காகம் வந்து அமர்ந்தது. ஏன்னா இவர் தான் காகபுஜண்ட மகர்ஷி என்று சொன்னேன் அல்லவா. புஜண்டம் என்று சொன்னாலோ புஷண்டி என்று சொன்னாலோ அணுவை போன்ற ஒரு வலிமையான ஆயுதம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தனுர்வேதம்னு ஒன்று இருக்கு. நம்ம ஆட்களுக்கு 4 வேதம் தெரியும், அதை தாண்டிய வேதங்களும் உண்டு. தனுர்வேதம், ஆயுர்வேதம் என்றெல்லாம் வேதங்கள் உண்டு. அப்போ அந்த தனுர்வேதத்திலே ஒரு ஆயுதமாக சொல்லப்பட்டது புஷண்டி என்ற ஒரு சொல். அதாவது எதையும் சரி செய்யக்கூடியது, சீர் செய்யக்கூடியதுன்னு பேரு. அப்போ காகபுஷண்டி, அவர் காகமாக இருக்கக்கூடியவர். இப்போ நான் சொல்றேன், ஐயா ஒரு காக்கா வந்திருக்கு இரு அப்படின்னார். உடனே சொன்னார், கண்ணை மூடி அதன் ஓசையை கேள் என்றார். நான் சொன்னேன், ஐயா அது காக்கான்னு கத்துது அப்படின்னேன். எல்லா ஓசையும் சற்று யோசித்துப்பார். ஆ என்ற சொல்லிலிருந்து தான் வருகிறது என்றார். ஆமா, நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் கேம் சவுண்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. முதலில் ஓசை வந்தது, அந்த ஓசை இறைவனிடம் இருந்தது அப்படின்லாம் படிச்சிருப்போம். அப்ப இந்த ஓசைக்கான ஆதாரம் என்ன? அகாரம். இத அகார விருத்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நாம சங்கீத மும்மூர்த்திகள் எல்லாம் சொல்றோம் இல்லையா, சியாமா சாஸ்திரிகள், முத்துசுவாமி தீட்சிதர்லாம், இவங்க ஒரு காலத்திலே இதை செய்வார்களாம். அப்பதான் அந்த இசையோடைய ஆற்றல், அந்த வாக்கு பலிதம் கிடைக்கும். அது என்னன்னா, யோசிச்சு பாருங்களேன். எல்லா மார்க்கங்களிலுமே இந்த அகாரம் என்ற எழுத்து ஓசை
அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு திருவள்ளுவ பெருமான் சொல்லியிருப்பார். திருமூலரோ அரகரா என்ன அரியதொன்றில்லை அரகரா என்ற மாந்தரனும் அறிகிலார் அரகரா என்ன அமரரும் ஆவர் அரகரா என்ன அரும் பிறப்பன்றேன் இருப்பார். அப்ப என்னன்னா அ ரா க ரா, இதுல அகாரம் என்று சொல்லக்கூடியது சவுண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். டெய்லி காத்தால எழுந்துக்கிறீங்க, எத்தனையோ வேலையை செய்கிறோம், என்னென்னமோ முயற்சி செய்கிறோம். தினமும் ஆ சொல்லி பாருங்களேன், கண்ணை மூடி அமைதியா. உங்கள் எண்ணம் இயல்பாகவே மூலாதார சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு செல்ல துவங்கும். அதிக ஓசையுடன் வேண்டாம், மென்மையா. ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய ஆன்மீக பயிற்சிகள் எந்த அளவு ரகசியமாக இருக்கிறதோ அந்த அளவு பலித்தமும் கூட. அப்ப ஏன் நீங்க சொல்றீங்கன்னா ஏதோ ஒரு வகையிலே பாக்கியம் இருக்கவே தானே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த ஓசையை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இது என்ன ஆகும்? ரா என்கின்றோம். அக்னியின் தத்துவத்திற்கு பேரு ரா. கா என்றால் நிலத்தின் தத்துவம். ஒரு பொருள் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அது நிலத்தின் தத்துவத்துடனும் அக்னியின் தத்துவத்துடனும் சம்பந்தப்பட்டு விட்டால்தான். ஒரு பானையை உருவாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பானைக்கு ஒரு ஸ்டேஜில் அதை சுடப்படுகிறது அந்த பானை. அப்பொழுதுதான் அந்த நிலமும் நெருப்பும் சேரும் பொழுது உங்கள் கையிலே பானையாக சேர்ந்து நீரை சேமித்து வைக்கிறீர்கள். அதே போலத்தான் இந்த அரகரா என்று சொல்லக்கூடிய மந்திரம். இந்த அரகரா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை நமது நாராயணனின் வடிவமாகவே இருக்கக்கூடிய ஐயா வைகுந்தரும் ஐயா சிவ சிவா சிவ சிவா அரகரா அரகரா என்று பெரும் அருளை தரக்கூடிய நிலையிலே சொல்லியிருக்கிறார். இந்த ஐயா சிவசிவா ஐயா சிவசிவா அரகரா அரகரான்னு சொன்ன எத்தனையோ அந்த ஐயா வழியை பின்பற்றக்கூடிய சகோதரர்கள் சென்னை மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, உலகெங்கும் பெரும் பொருளாதார நிலைகளில் முன்னேற்றம் கண்டு எத்தனையோ ஏழை எளியோருக்கு வேலைகளை தந்து பல நற்செயல்களை ஆலயங்களுக்கும் செய்கிறார்கள். இப்போ இந்த மந்திரத்தோட வலிமை என்னன்னு பாருங்க. ஐயா சிவசிவான்றது தினமும் அமர்ந்திருக்கிறீர்கள் மனதார ஐயா சிவ சிவா சிவ சிவா அரகரா அரகரா. எவ்வளவு எளிமையான மந்திரம் பாருங்க. ரொம்ப எளிமையாகவும் இனிமையாகவும் இருக்கக்கூடியது, விரைவில் பலன் தரக்கூடியது. அதையும் 5000 ஆண்டுகள் முன்னரே நமது திருமூலப் பெருமானும் இதையே தன் பாட்டுல சொல்லியிருக்கிறார். இப்ப பாருங்களேன், காலம் கடந்து இந்த அவதார புருஷர்களுக்கு ஒரு நிலை தொடர்பு இருந்திருக்கிறது. இந்த மந்திரத்தினாலே அவ்வாறு சொல்லிவிட்டு தினமும் எந்திரிக்கிறீங்க, சிறிது நிமிடம் சொல்லிவிட்டு நான் சொன்னதை போல ஐயா சிவ சிவா சிவ சிவா அரகரா அரகரா ஒரு 27 முறை சொல்லுங்களேன். மனசார சொல்லிட்டு, அப்பா சிவபெருமானே, அம்மா சக்தி, எங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரும் வெளிச்சத்தை, ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தான் கற்பனை பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை மனதிலே கற்பனை செய்யுங்க. அது கேட்கறதுல தப்பு இல்லைங்க. அம்மா அப்பாட்ட நாம தான் கேட்கணும். அம்மா அப்பா கிட்ட கேட்க நமக்கு உரிமை இருக்கிறது. அந்த சிவபெருமானும் சக்தியும் நம் அம்மையப்பன். அதுவும் இந்த மந்திரத்தை அருளிய ஐயா வைகுந்தர் நாராயணனது வடிவம். அவரது வாழ்க்கையிலே அந்த அம்மன் திருமாலம்பிகை நமக்கு மகாலட்சுமி. மனசார உருகி வேண்டுங்க, பெரும் நன்மைகள் காத்து கிடக்கிறது. அப்போ எப்ப நேரம் கிடைக்கிறதோ ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் கம்ஃபர்டபுளா நல்ல சேர்ல உட்காந்துக்கோங்க. நான் சொல்வது என்னன்னா, என் குருநாதரை சொல்வதை போல பூஜை அறையிலே தான் உட்கார வேண்டும் என்று கிடையாது, ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே உட்கார வேண்டும் என்று கிடையாது. படமும் தேவையில்லை, அங்கே எந்த விளக்கோ எதுவுமே தேவையில்லை. எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, அம்மா அப்பாவை கூப்பிட நேரம் வச்சுட்டா கூப்பிடுவீங்க. எப்ப வேணாலும் அம்மா அப்பா எனக்கு உதவுப்பா அப்படின்னு கூப்பிடுவோம். நடுவுல எந்திரிச்சு போலாமா? கட்டாயம் எந்திரிச்சு போலாம். தொலைபேசி வந்தா பேசலாமா? பேசுங்க. நான் இறைவனை முழுமையாக பற்றாவிட்டாலும் பரவாயில்லை, வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ளுங்கள். மற்றது தானா நடந்துருங்க. நீங்க எப்படின்னா, அம்மா கிட்ட போறீங்க, காத்தால அம்மா நல்லா இருக்கிறியாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க வேலையை கவனிக்கிறீங்க. அம்மா தராம விட்டுருவாளா? நம்ம குழந்தை, நம்ம பையன்,
நம்ம பொண்ணு, நாம செய்வோம் அப்படின்வா. அதேதான். நீங்க தினமும் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் அற்புதத்தை தான் சந்திப்பீங்க. ஏதோ ஒரு வகையிலே அந்த சிவபெருமான் உங்கள் வாழ்க்கையிலே வந்து விடுவான். நீங்க சிவ அப்படின்ற வார்த்தையை திருப்பி போட்டா என்னங்க வருது? வசின்னு வருது. நாம எங்க வசிக்க போகிறோமோ, நமக்கு வீடு இல்லையே, நமக்கு ஒரு துணை இல்லையே, நமக்கு யாரும் உதவ மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த சிவ சிவன்னு சொல்ல சொல்ல ஒரு வசீகரம் வந்துருது. கரெக்ட்டுங்களா? அதுவுமே நீங்க யோசிச்சு பாருங்களேன். பாகு இனிக்கும். அதுல சற்று தேனையும் கலந்து சாப்பிட்டா அது போலதாங்க. ஐயா சிவ சிவா சிவ சிவா அரகரா அரகரா. ஐயான்ற வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுங்களா? நம்ம அப்பா சிவனை ஐயா அப்படின்னு கூப்பிடும்போது, ஐயோ என் குழந்தை கூப்பிட்டுருச்சுப்பா. அவன் உடனே சொல்லுவான், குபேரா கொண்டு போய் செல்வத்தை கொட்டு தங்கம். அவங்க வீட்டுல அழுக கூடாது, இனிமே கஷ்டம் கூடாது. நீங்க கேட்கறது என்ன? மாடி வீடா கேக்குறீங்க? வில்லாவே வந்து நிக்குங்க. வீட்டுல கார் வரும், பொருள் வரும், வீட்டில் ஆரோக்கியம் மேம்படும். இதெல்லாம் சத்தியமான வாக்கு. ஏதோ இன்னைக்கு பவானி ஆனந்த் சொல்றான் இல்ல, 5000 வருஷம் முன்னாடி நமக்கு சித்தர்களுக்கெல்லாம் தாய் தகப்பனாக விளங்கக்கூடியவன் நம் திருமூலப் பெருமான் சொன்னது, ஐயா வைகுந்தர் அருளியது கட்டாயம் பலிக்கும். இனி உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும். சிவ சிவ.